நீ ஃபிகரை கரெக்ட் பண்ணுற விஷயத்துல அவனையும் நம்பக்கூடாது. நம்மளே நம்ம கிட்ட போட்டு ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஹாய். புஜ்ஜி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. புஜ்ஜி பாபு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க படிச்சுட்டு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். புஜ்ஜி பாபு ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? ஏஸ் அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப நான் அவரை பார்க்க முடியுமா? ஷுவர். இப்ப 10 நிமிஷத்துல வர சொல்றேன். உடனே ஒர்க் அவுட் ஆயிட்டா எங்கேயும் போயிடாது, இங்கே இருங்க, வர சொல்றேன். கெட்டப்ப மாத்திட்டு வந்துட வேண்டியதுதான். இவன் அண்ணனா இல்ல தம்பியா? நம்ம இந்த லேடி கேட்ட போட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருப்பானா? ஐயோ, இது வேற இறங்கிட்டு. இவன் நடந்தா நடக்கிறான், நின்னா நிக்கிறான். ஐயோ, என்னதான் சொல்ல வரானே தெரியலையே. அவ வேற பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஐயோ, முட்டு சந்து வந்துட்டான்டா. தம்பியா இருந்தா மேலோட்டமா அடிப்பான், அண்ணனா இருந்தா இறங்கி அடிப்பானே. வாழ்ந்தா உங்கூடதான் வாழணும். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? நீ புஜ்ஜி பாபு சிஸ்டர் தானே? புஜ்ஜி பாபு தான்டா. வாழ்ந்தா ஏன் கூட தான் வாழணுமா? வா, வந்து வாழ்ந்துடா, வாடா. பொம்பளை வேஷம் போட்டு விட லவ் பண்ண விட மாட்டீங்கடா. இருந்து பார்க்கும்போது நல்லா கும்முன்னு இருந்தது, முன்னாடி வந்து பார்த்தா டேய், உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டவன் எல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்ட. இப்படியே சுத்திட்டு ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். இன்னும் இப்படி லோ லோன்னு அலைய ஆரம்பிச்சிட்டான். நான் லவ் பண்ற பொண்ணுங்க தான் உஷார் பண்ணி சுத்திட்டு இருந்தான்னு பார்த்தா கடைசியா என்னையும் உஷார் பண்ண வந்துட்டானே. வெரி பேட். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. வெளியூர்ல போய் எங்கன்னா செட்டில் ஆயிட வேண்டியதான். ஏய், அண்ணன் போதையில் இருக்கிறேன். சிகரெட் காசு? காசுல வேணா, சிகரெட் மட்டும். ஹலோ, சிகரெட்டு காசு கேக்குறேன். கடனாக்கு ஒரு நாளைக்கு தரேன். கீழே பார். ஜெட்டி தெரியுதா? ஹலோ, இங்க பாரு. இங்க என்னடா எழுதிருக்க? கடன் எலும்பை முறிக்கும். டேய், என்னடா ஃபர்ஸ்ட் எல்லாம் கடன் அன்பை முறிக்குன்னு எழுதுவீங்க, இப்ப கடன் எலும்பை முறின்னு எழுதிருக்கீங்க. இந்த காலத்துல எவங்கிட்ட அன்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா எலும்பு கன்ஃபார்மா இருக்குது. அதனாலதான் எங்க சங்கத்துல எலும்பை முறிக்கப்படும் போர்டு வைக்க சொல்லிட்டாங்க. ரவுடிங்க சங்கத்துல ஒண்ணு வச்சிருக்காங்களே, என்னது? இந்த தீக்குச்சி அணையத்துக்குள்ள சிகரெட் வரணும். அஞ்சு பச்சு இன்சல்ட்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. நண்பா, ஏண்டா கேட்டு போன சரக்கெல்லாம் வச்சுக்கின்னு கிண்டலாவடா பேசுற கீரி வாயா? என் கேசர் வந்துட்டான்டா. இப்போ மொத்த காசை வாங்கிட்டு வரேன். கடை என்ன ரேட்டுன்னு சொல்லு. அசோகே, மச்சான், சிகரெட்டு கடன் கேட்டா தர மாட்டேன்டா அந்த கடைக்காரன். டேய், மாமா ஏரியால எவ்வளவு கெத்து காசு வச்சிருக்கியா? இப்பெல்லாம் அப்பா கல்லால கை விடுறது இல்லையா? நீ கேட்டியாச்சா லேடிஸ் மாதிரி உள்ள வச்சிருப்பியா? ஏய், என்னடா தட்டி தட்டி விடுற நீ? என்ன அப்படியே பழைய இங்க இங்க பாடுறா. இந்த கல்லால வச்சிருக்கியா? இல்லையா? அப்ப இந்த கல்லால தான் இருக்கும். வச்சா நோட்டை சுருக்கி வச்சிருக்கிற. அப்போ அசோக் இல்லையா அவங்க அண்ணனா? ஹலோ ஹலோ, ஏய் அசோக், எங்கடா இருக்கிற? நான் ஒரு வேலையா இருக்கேன், சொல்லு, என்ன விஷயம்? என் மூஞ்சில ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான். உடனே நீ கிளம்பி வா. அடிச்சிட்டாங்களா? ஆமா, நீ உடனே கிளம்பி வா. எங்க இருக்கிற? இங்கதான் நம்ம நாயர்கல்ல. சீக்கிரம் வா வா வா. உங்க அண்ணன் மீனை தாண்டா வெட்டுவான், நாங்கெல்லாம் மனுஷனே வெட்டுருவோங்க. யாருக்கிட்ட விளையாடுறோம்? சரிடா, மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கடை சின்ன பணமாகிறது. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன்டா. ஏய் அசோகே, ஏய் 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 இரா இரா. ஏய் இரா, கடை தோறு இது. எங்க போயின்றிற? காவிய குறா. நேத்து நீ நினைச்சு உங்க அண்ணன் பையன்ல கை வச்ச. அதுக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இங்க பாரு, அடிச்சு மண்டே வச்சுட்டான். நைட்டா அண்ணன் மேல கை வச்சது புல்லு புல்லுன்னு பசங்க வந்துட்டானுங்க. சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, உங்க அண்ணனை பிசிலாம செஞ்சுட்டு இருப்பானுங்க. இந்த மூஞ்சி
இதே மூஞ்சி அந்த ஒரே காரணத்தை தான் நேற்று நைட்டு உங்க எஸ்கேப் பண்ணான். இல்லைன்னு வச்சுக்க இன்னத்தையும் வசதி கரைச்சிட்டு இருப்பேன். டேய் உங்க அண்ணன் என்ன யாரு நினைச்சான்? நான் உனக்கு தான் ஃப்ரெண்டு, உங்க அண்ணன் ஃப்ரெண்டு இல்ல. அவனா ஃபோன் போட்டு உங்க அண்ணன் வர சொல்லு. ஏய் சாவியா குடுறா. அடிக்கலாம் மாட்டேன், சும்மா அப்படி மிரட்டி அனுப்புறேன். அவனை வர சொல்லு. ஏய் சாவியா குடு. ஏய் ஏய் ஹலோ. என்ன சிவா, நான் அப்ப இருந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல வர வழியில ஒரு நாய் குறுக்க வந்துடுச்சு. நாயா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல. இந்த நாய்க்கு தான் வாய் மூக்கு காதுலாம் ரத்தமா ஊத்தின்னு இருக்குது. நம்மளதான் சொல்றானா? அப்படியே ஏத்தி மொத்தமா முடிச்சுட்டு வந்துடலாமா இல்ல அப்படியே டேய் இந்த சீன் எல்லாம் என்கிட்ட வேணவே வேணாம். உங்க அண்ணன் போன் போட்டு வர சொல்லு. அப்ப நீ வர லேட் ஆகுமா? இல்ல அங்கேயே வெயிட் பண்ணு. டேய் உங்க அண்ணன் யார் மேல கை வச்சான்? மச்சாக்க ஒரு சின்ன கீழ் கூட இல்லாம இருந்தா மண்டியில தையல் போட வச்சுட்டான். கேக்குறேன் உங்க அண்ணன் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா அவன். இந்த பார் இப்ப அவன் வரணும். உனக்கு குத்த டைம்னா முடிஞ்சு போச்சு மச்சான். சரி நீ வை திரும்ப அடிக்கு. உங்க அண்ணனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போக சொல்ல போனா போதுன்னு விட்டுடுறேன். நீ ஏன்டா வர? அவளை போன் போட்டு வர சொல்லு. நீ இருக்கும்போது வந்தா மகன் அடி வாங்க எஸ்கேப் ஆயிடுவான். சொல்லி இருக்கிற அவன் நினைச்சு என்கிட்ட பேசினா அவன்கிட்ட பேசுறான். அவன்கிட்ட வச்சுக்கிறான். அவன்கிட்ட வச்சுக்கிறேன். ராத்திரி அந்த அடி வாங்கிட்டு திரும்ப என்கிட்ட வர. திரும்ப என்கிட்ட வருவியாடா? அப்ப நைட் ஆக்சன் பண்ண அதே அண்ணன் தான் இப்போ ஆக்சன் பண்றானா? அப்ப இதான் டபுள் ஆக்சனா? சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை. நானும் தான் சாமி. ஹாய், நான் போலாமா? கம் கம். வேண்டியது ஆர்டர் பண்ணு. ஃபலூடா கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுல 2. ஆசைப்பட்டவளன்னு லைட்டா சீனா சைடில் கூப்பிடுறேன். பசங்க இப்படிதான் மாட்டுறானுங்களோ? டேய் நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அண்ணன் உன்னை பத்தி என்கிட்ட எல்லாமே சொல்லிருக்கான். ஏய் நானாண்டி சிவா. மூடுறா வாய. என் ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் ஆள் மேல ஒரு தனி வாசனை வரும். அது உன் மேல இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சந்தேகம் வந்துச்சு. நீ தாண்டி சொன்ன நல்லா யூத்தா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லி. உன்னை சந்தோஷப்படுத்தலன்னு சென்ட்ரல் அடிச்சு வந்தா இப்படி உயிர் நாடிய தாக்குறடி. ஐயோ சிவா, ஐம் சோ சாரி. சாரி. ஏய் என்னடா இது? என்னடா ஆச்சு உனக்கு? ரொம்ப நாளா ஏரியால ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தான்டா. நீ காலை லவ் சொல்லலான்னு போனா இவன் சொல்றதுக்குள்ள அவ கை வச்சிட்டான். லவ் சொன்னா அடிக்கிறாளுங்களா? டேய் ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். டேய் ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற. நீ பேசுறியா? மச்சான் பசங்க தற்கொலை பண்ணீங்கன்னா 10 ரூபா கொடுத்து பாய்சன் வாங்க வேணாம். 1 ரூபா கொடுத்து ஒரு ரோஜா வாங்கி ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணா போதும். கும்பலா சேர்ந்து நாசிங்கப்படுத்தி அடிக்கிறாளுங்க. டேய் ஆள் யாருன்னு காட்டு, அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். வாடா வாடா வாடா. மச்சான் அங்க ஒரு கும்பல் வருதுல்ல, அதுல தெரியும். உன் கலருக்கு மேட்சா முதல்ல ஒரு பொண்ணு வருது அதானே? ஏண்டா மொச கூட்டத்துல வர மூஞ்சூர் மாதிரி இருக்கு. அது போய் ஆளா? அதுக்கெல்லாம் சென்டர்ல ஒண்ணு மொசு மொசுன்னு வருது பார், பிங்க் கலர் ட்ரெஸ். அவனா? அதுவா? ஏன் அந்த மாதிரி ஃபிகர்லாம் நாங்க லவ் பண்ண கூடாதா? இல்லடா, அரையும் போது ஆள் மாத்தி ஈத்தி ஏதா அடிச்சு போறாங்கிறதுனால தான். சரி சரி நீங்களா இருங்க, நான் வரேன்.
பெருசா எதுவும் வச்சிடாத. எது? மார்க் நாளை பின்ன அவனுக்கு சொந்தமான ஆவா. ஓ அப்படியா? சரி சரி, நீங்களா வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். டேய் வாங்கடா, ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம். லவ் சொன்னா ஆம்பளை மேலேயே கையை வைக்கிறியா நீ? வா வா வா. அசோகே, ஆ? நீ ஈஸியா டீல் பண்றதுக்கு அவ பீச் குதிரை இல்ல, ஏமாந்தா ஊ மேல ஏறி போற ரேஸ் குதிரை. ஜாக்கிரதை. எத்தனை குதிரைக்கு நான் ஜாக்கியா இருந்துக்கிறேன், எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஸ்ரீநாத் சிஸ்டர் தானே? இல்லையே. இல்லையா? தேவதை மாதிரி இருக்கீங்க, உங்களை போய் இப்படி சொல்லாமாங்க அவன்? என்ன சொன்னா? ஐயோ, அவன் ஆளு ஓடுடா, தானே ஓடுடா, அவன் ஓடுடா, rascal. ஓடுடா. அவன் ஃப்ரெண்டா சொல்லு ஃப்ரெண்டா. அவனை விடுங்க, கடகறான். என்னங்க இப்படி இருக்கீங்க? இது எப்படி எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி அப்படியே கச்சிதமா இருக்கு. ஏங்க அதுக்கு தனி டயட்டா இல்ல ஓவரால் ஒரே டயட்டா? நைட்டு கரெக்ட் பண்றதுக்கு டயட்டை பத்தி பேசி ஆரம்பிக்கிறானா? ஏன் என்ன மாதிரி பொண்ணு பார்த்தது இல்லையா? ஐயோ சான்ஸே இல்ல, உங்களை பார்த்தோன்னே பக்குன்னு பத்திக்கிச்சே. இவ யாரோட பொண்ணுன்னு தெரியுமா? தெரியுங்க, நம்ம பிரம்மாவோட பொண்ணு தானே. பிரம்மாவா? போடா. எல்லாரையும் படைக்கிற பிரம்மா தான் பொண்ணுன்னு உடனே கொஞ்சம் ஓவராவே. என்ன தெரியுதா? வெல், இட்ஸ் ஓகே. நீ போன ஜென்ம பிறந்தியா? ஏன் இல்ல இப்படி ஆப்பு சிவி வைக்கிறியா, அதான் கேட்டேன். டேய் என்னடா சொன்ன என்கிட்ட? என்னடா சொன்ன? மச்சே வாள் யாருன்னு காட்டு, நான் அவளுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு எனக்கே ரிவர்ஸ்ல காமிச்சிட்டல. இல்ல மச்சி, அந்த ஃபிகர் அரையில தான்டா போனேன். ஃபிகர் கொஞ்சம் அஸ்தலா இருந்துச்சா? என்ன? இல்ல கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சா? அதான் மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்தேன், ஃப்ரெண்டா ஃபிகரான்னு. அதுலயும் பாரு அவ ஒண்ணு ஜெயிச்சிட்டா மச்சி. யூ பிளடி பிளாக் ஷீப். வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். You